ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/4/2026 கருணியா ப்ளஸ் KN 618க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழன் டு வியாழன், அதாவது கருணியா ப்ளஸ் டு கருணியா ப்ளஸ் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் போர்டு ரிசல்ட் லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை நம்மளுக்கு 980. ஸோ போன வாரம் ட்ரா கிடையாது. அதுக்கு முந்தின வாரம் 980, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 185, அதுக்கு முந்தின ட்ரா 264ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல், அதோட நம்ம ஜம்பிங் சீரியல்னு சொல்லிட்டு 2 விதமான சீரியலை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம 1 by 1 அந்த சீரியல்ஸை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா மிஸ்ஸிங் சீரியலும் சரி, நம்மளுக்கு ஜம்பிங் சீரியலும் சரி, மேக்ஸிமம் நம்மளுக்கு C போர்டில் வரும், அப்படி இல்லாட்டினா A போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய ஜம்பிங் சீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சான்சஸில் இருக்குது நண்பா. அதை தான் நம்ம இங்கே கீ நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது C போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் சங்கம் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C போர்டில் 2 அல்லது 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 2 அல்லது 6 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஜம்பிங் சீரியலில் மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதோட 7 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா 3 நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2 ஒரே லைனு, இது 2 ஒரு லைனு, அதாவது இந்த 1 மட்டும் ஒரு லைன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் தான் நண்பா பெயர்ஸும் இருக்குது. அதாவது 2662, 2767, இது 2 1, இது 2 1. அதோட கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 22, 66, 77. ஏன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 விதமான நம்பர்ஸ் இருக்குது. இது ரொம்ப பழைய நம்பர், வெரி ஓல்டு சீரியல். ரொம்ப ஓல்டு சீரியல். இது நம்மளுக்கு ஜம்பிங் சீரியல். ஒன்று நம்மளுக்கு ரெண்டுமே கலந்து இந்த ட்ரா நிற்கும். அப்படி இல்லைட்டனா இதில் நம்மளுக்கு 2 அல்லது 6 நிற்கும். ஸோ 7 வந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுள் 7ல் நிற்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப பழைய நம்பர்ஸுங்கனால. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் இதுதான். நம்மளுடைய C போர்டு அதோட நம்மளுக்கான பெயர்ஸும் இதில் தான் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரப்போகுது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியலை. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 6 அதோட நம்மளுக்கு நான் கடைசியாக 980லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 286லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜம்பிங் சீரியல் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ABC போர்டில் 286 இருக்குது நண்பா. இந்த 286 அப்போ நம்மளுக்கு 2 and 6. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 885, அதுக்கடுத்து 349, அதுக்கடுத்து 26, அதுக்கடுத்து நம்மளுக்கு நில், அதாவது 185, அதுக்கப்புறமா 980 நில். அப்போ இந்த ட்ரா 2 அல்லது 6 இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு 2 6 வருது. அதாவது ஒரு நம்பர்னா நம்ம ஓரளவுக்கு பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் 2 நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 2ல் 1 நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 6 இது நம்மளுடைய ஜம்பிங் சீரியல். அதாவது J என்ன போர்டே இல்லை, ஜேன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டுலாம் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. இது ஜம்பிங் சீரியலுக்காக நான் J கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு ஜம்ப் ஆகி வர்ற நம்பர் 2 அல்லது 6. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் தெளிவாக கீழே கொடுத்துருக்கேன் தனித்தனியாக.
அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிஸ்ஸிங் சீரியல் பார்ப்போம். மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிசி போர்டு மட்டும் இருந்தால் பரவாயில்ல நண்பா. 2 போர்டுலையுமே நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நம்மளுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. அதாவது நம்மளுடைய வியாழக்கிழமை ட்ராலில் அதிகப்படியான ட்ரால் நம்மளுக்கு வரவே இல்லை. அது போக இப்போ குறிப்பிட்ட ஒரு 6 ட்ராக்கு மேலே நம்மளுக்கு 2 போர்டுலையுமே நம்மளுக்கு 7 வரலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 உள்ளையா 777 உள்ளையா, அதாவது இந்த ட்ராவுடைய மெயின் நம்பரே நம்மளுக்கு இதான் நண்பா. இதுலேருந்து வரதான் சான்சஸ் இருக்குது. 7 நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டா அல்லது 65D 4Dயா, 65D 4D ஆர் ஏபிசி. ஸோ நம்மளுக்கு 7 அல்லது 777, அதாவது 7 ஆர் 777 நம்மளுக்கு வந்து 65D 4Dக்குள்ளே இங்கிட்டு போதா அல்லது நம்மளுக்கு ஏபிசி போர்டுக்குள்ளே வரப்போகுதா. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் சி போர்டில் கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரால்னால் பரவாயில்ல, இந்த 7 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ரால் வந்து நம்மளுக்கு வரவே இல்லை நண்பா. ஏபிசி போர்டு மட்டும் தவிர இல்லை, நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே. இதில் கவனிங்க, நம்மளுக்கு நான் வந்து இந்த 286லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 650. இதில் கவனிங்க 650280 7 இல்லை. அடுத்து நம்மளுக்கு 855885 இல்லை. அதுக்கடுத்து 306349 7 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 264221 7 இல்லை. அதுக்கடுத்து 246185 7 இல்லை. அதுக்கடுத்து 382980 7 இல்லை. இப்படி நம்மளுக்கு 2 போர்ட்லேயுமே சேர்த்தாப்புல 7 வரவே இல்லை நண்பா. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஆனால் அது நம்மளுடைய ஏபிசி போர்டா அல்லது 65D 4Dயா. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏபிசி போர்டில் தான் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல் போர்டுக்கு விளையாடுறனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரா நான் வந்து 26 சேர்த்து கொடுத்துருக்கேன். இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட அமைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் ஃபார்மட் இப்படி தான் போட்டிருக்கேன். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். கீழே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், என்னென்ன விஷயங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வீடியோ போடட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதுக்காக இதில் வேறு அதில் வேறுன்னு கிடையாது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வந்து ஒரு நம்பர்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யார் ரிசல்ட் கூடயும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை நம்மளுடைய கருணையா ப்ளஸ் ரிசல்ட். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கருணையா +2 கருணையா + வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 16/4/2026 கருணையா + KN 618க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.